ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. ஸோ அதை எப்படி சப்மிட் பண்ணணும், எங்கே சப்மிட் பண்ணணும், ஆன்லைனில் சப்மிட் பண்ணால் என்னென்ன பண்ணணும், ஆஃப்லைனில் சப்மிட் பண்ணால் என்னென்னு நம்ம ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா. அதுக்காகத்தான் நான் இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து அசைன்மெண்ட்டை இக்னோவில் சப்மிட் பண்ணணுன்னு மெத்தட்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அதோட கம்ப்ளீட்டு ஃபார்மேட்டில் வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டை செட் பண்ணணும். அப்போ நம்ம அசைன்மெண்ட்டை நல்லா ரிசர்ச் பண்ணி கிளியராக எழுதியிருக்கோமா, நம்ம இக்னோவோட டெட்லைன்ஸ் படி ஃபார்மேட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே ஆன்லைனில் நம்ம சப்மிட் பண்ணுறோன்னா பிடிஎஃப் ஃபைலில் இருக்கணும். ஆஃப்லைன்லனா நல்லா ஹேண்ட் ரைட்டிங் க்ளீனாக இருக்கணும், இல்லைன்னா பிரிண்ட் அவுட் வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா கவர் பேஜோட டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணி வைக்கணும். அந்த கவர் பேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும். அதில் நம்ம நேம், என்ரோல்மெண்ட் நம்பர், கோர்ஸ் கோடு, ஸ்டடி சென்டரோட கோடு, அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரோக்ராம் கோடோ அதையும் வந்து நம்ம கம்பல்சரியாக அதில் வந்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா வந்து ஆன்லைன் சப்மிஷன். ஆன்லைன் சப்மிஷன் அப்படின்னா அதுக்கு நம்ம இக்னோவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் என்ரோல் நம்பரும் அது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் கோடு அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த செமஸ்டர் படிக்கிறோமோ அந்த செக்ஷனை ஃபைன் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃபைனல் பிடிஎஃபை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட அசைன்மெண்ட்டோட சைஸும் வந்து கொடுத்துருக்கிற சைஸும் லிமிட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணுறதுக்கப்புறம் போர்ட்டலில் ஒரு ரெசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இதை டவுன்லோட் பண்ணி உங்கள் மெயில் இல்லைன்னா க்ளவுட் ஸ்டோரேஜில் சேஃபாக வச்சுக்கணும். இதுதான் வந்து ஆன்லைன் சப்மிஷன். செகண்ட் மெத்தட் என்னென்னா வந்து ஆஃப்லைன் சப்மிஷன். ஆஃப்லைன் சப்மிஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா பிரிண்டும் பண்ணணும், இல்லைன்னா பைண்டிங். அப்போ நம்ம அசைன்மெண்ட்டை கவர் பேஜை நல்ல குவாலிட்டியாக பேப்பரில் பிரிண்ட் எடுத்துக்கணும். அப்புறம் அதை நீட்டாக ஸ்பைரல் பைண்டிங் இல்லைன்னா ஸ்டிக் ஃபைலில் போட்டு பைண்டிங் பண்ணணும். ஸ்டடி சென்டரில் சப்மிட் பண்ணும்போது நம்ம இக்னோ ஸ்டடி சென்டருக்கு போய் அசைன்மெண்ட் கலெக்ட் பண்ணுற ஸ்பெசிஃபிக் கவுண்டர் இல்லை ஃபேக்கல்ட்டிக்கிட்ட ஃபைலை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் இல்லைன்னா ஸ்டாம்புடு காப்பியை வந்து கண்டிப்பாக அவங்க தருவாங்க. அதை வாங்கி நம்ம சேஃபாக வச்சுக்கணும். இதுதான் நம்ம வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணதோட ப்ரூஃப். இப்போ நம்ம வந்துட்டு அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு. அப்போ அதோட ப்ரூஃப் எல்லாமே நம்ம ஆன்லைனில் இருந்தாலும் ஆஃப்லைனாக இருந்தாலும் கரெக்டாக நம்ம கையில் வச்சுக்கணும். இன்னொன்று விஷயம் என்னென்னா நம்ம போகிற ஸ்டடி சென்டர்ஸில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. அவங்களோட டெட்லைன்ஸ் அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோமாங்கிறத மறக்காமல் வந்து நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணணும். ஓகேங்களா.